ஏன் இப்படி பாக்குறாரு? ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு இட்லி கொப்பரை. வீடியோ ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த லைன் வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம நல்லா கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போய் டெலிவர் பண்ணும்போது அப்படியே நல்லா வியூஸ்லாம் தெரிவிக்க போகுது, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் வீடியோ பேச ஆரம்பிச்ச உடனே அப்படியே வந்து இந்த இசிஜி நம்ம படத்துலலாம் யாராவது இறந்துட்டான்னு காமிக்கிறதோ ஒரு லைன் இப்படி காமிப்பாங்களே, அந்த மாதிரி இப்படி ஆயிடுது. இது இந்த காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் நம்ம எக்ஸாம் அப்ப எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் டயக்ராம் 7 வரைஞ்சு பார்த்துருக்கேன். 60 மார்க்கு எல்லாமே வேற டிபார்ட்மெண்ட், அது நம்ம விதிச்சு தள்ளிடுவோம். 2 மார்க்கு மல்டிபிள் எல்லாமே இன்னைக்கு படிச்சு பட்டே கிடப்போம் அப்படின்னு உள்ள போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நம்ம பார்த்த ஜோக்கு, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி பேசுறது, யாராவது சொன்ன காமெடி, இல்ல ரொம்ப வியடான விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு பிஜிஎம், இந்த நாய் சேகர் அதெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஞாபகம், ஸ்கூல் எக்ஸாம்பிள் ஞாபகத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இப்ப வீடியோ ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து இந்த டூட் படத்துல தொட்டாடே பட்டாசா அதுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். அடுத்து என்ன பேச போறோம் வரது கூட ஸ்டக் ஆகல. ஸோ யா, ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு இட்லி கொப்பரை. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்ம அடுத்து வரப்போற வீடியோஸ் இந்த சேனல்ல எதை கவர் பண்ணி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான் நான் பேச போறேன். மெயினா 4 கூட சொல்லலாம், 4 கேட்டகரி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து சினிமா. சினிமாங்கிறப்ப ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. டைரக்ஷன் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட், சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட், மியூசிக், இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம நேம் பண்ணிட்டு முடியாது. இது வந்து படம் எடுக்கிறதுக்காக ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்து படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படத்துலயும் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து க்ளோஸா அனாலிசிஸ் பண்ணி த்ரெட்டா எடுத்து பார்த்தாதான் அந்த படத்தை வந்து நம்ம முழுசா வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லை ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அப்படி பண்ணணும். அப்போனாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான மூவி ரிவ்யூ ஆர் மூவி அனாலிசிஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனல்ல வந்து வரப்போற வீடியோஸ் எல்லாத்துலயுமே நான் அந்த மாதிரி ஒரு கிழிச்சு அடிச்சு ரிவ்யூ பண்ண போறேமா அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரிதான் பண்ண போறதே இல்லைங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த லேயர்ஸ்ல என்னன்னு தெரியாது. ஏப்ரல் ஃபூல் தெரிஞ்சது 3 பேர். டைரக்டர், படம் எடுக்கிறவர், மோஸ்டா கதையும் அவங்கள, இல்ல கதை வேற ப்ரொடியூசர், பணம் போடுறவங்க, மியூசிக் டைரக்டர். ஆப்வியஸ்லி பாட்டு தான் படத்துக்கு முன்னாடியே வந்துருக்கு, அதனால இது 3 தான் எனக்கு தெரியும். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான். இதே ஒரு சினிமாட்டோகிராஃபி சினிமாட்டோகிராஃபி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் ஐயோ அப்பா போதுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்படி வந்த படங்களுக்கு உடனே நான் ரிவ்யூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எடுத்தோன்னே ஆல்ரெடி முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸ், நம்ம கொண்டாடப்பட்ட படங்கள், நல்லா போகாத படங்கள், பட் அதுல என்னென்ன ஃபிளாஸ் இருந்தது, அது மேபி என்ன பண்ணிருந்தேன் பெட்டரா போயிருக்கும், அந்த மாதிரி. என்னன்னா இவன் அப்படி பேசி இருக்கு நினைக்காதீங்க, இல்லை அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு வச்சிருக்கேன். சினிமா வேர்ல்ட்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னா போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக்கு நான் ஆக்சுவலாக ஒரு ப்ராப் வச்சிருக்கேன், அதை எடுத்துருவோம். செகண்ட் டாபிக் வந்து கிரிக்கெட். ஆக்சுவலா கிரிக்கெட்ல வந்து என்ன மாதிரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின சிக்கல், ஏன்னா நம்ம ஜாலியான சேனல். ஸோ சிக்கல், அவங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிற விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ஸ், இவங்களோட ஏன் சேர்ந்தாங்க, இதுக்கப்புறம் நான் இவர் ரன்னே அடிக்கல, இவருக்கு குழந்தை பிறந்தவனே வர்றா அவ்வளோதான் அடிக்கவே மாட்டாரு, இன்னைக்குதான் இவர் கல்யாணம் ஆயிருக்கு, நாளைக்கு செஞ்சுரி கன்ஃபார்ம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு பிளேயரா எடுத்து இவங்க பிஃபோர் மேரேஜ் எவ்வளோ ரன், ஆஃப்டர் மேரேஜ் எவ்வளோ ரன், அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்ததே இல்லை. கரெக்டா? இதெல்லாம் ரொம்ப புதுமையான கண்டென்ட். அதுதான் நான் இதுவும் தப்பு.
நான் அது பண்ண போறது இல்லை. நான் கிரிக்கெட் வந்து ப்ராப்பரா அனாலிசிஸ் தான் பண்ண போறேன். பட் என்ன மாதிரி அனாலிசிஸா இருக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ், போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்னு வந்து நிறைய எப்பவுமே இருக்கும். பட் இப்போ நான் ரீசெண்ட் பார்க்குறது வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ், இந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் இந்த நாள் இந்த வருஷம் இந்த இடத்துல இவ்வளோ ரன், அப்பா போதும்பா. ஆக்சுவலாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே மென்டலி எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது மேட்ச் ஆரம்பிக்கும் போது நமக்கு சின்ன வயசுலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி வருதுன்னு பார்த்தா இதுதான் ரீசன். ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு மேட்சை பார்க்கணும். அதெல்லாம் பிடிச்சா ஓகே, ஜெயிக்கிறாங்கன்னா உட்காந்து அழுவோம், அவ்வளோதான். அதுக்கும் நிம்மதியாக விட மாட்டாங்க. போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல வந்துடுவாங்க. வந்து இது பண்ணியிருக்கலாம், 13வது ஓவர்ல 3வது பந்துலயே மேட்ச் காலி, அங்க போனதுதான் மேட்ச், அதான் போயிருச்சுல, அப்புறம் என்ன அதை போட்டு போயிருச்சு, அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போக விட மாட்டாங்க. இப்போ நான் என்ன மாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டேன்னா, டீன் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டர் இருப்பாரு. முன்னாடி வந்து ஆக்சுவலா ஸ்டார் கிரிக்கெட்ல வந்து அவர் அனாலிசிஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரே ஒரு பிளாக் போர்டு தான், 2 டீமோட பிளேயர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ். இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க போட்டு அடிப்பாங்க, இவங்க விக்கெட் எடுக்கிறாங்க, இவங்க பண்ணலன்னா நீங்க வேலையை போட்டு அடி போஸ்ட் அனாலிசிஸ்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா நிறைய கரெக்டா அஸ்வல்களை வந்து நீங்க கரெக்ட் டக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் ஜோசி வரல, முன்னாடி இன்னைக்கு மேட்ச் இவங்க அடிப்பாங்க, எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். பட் அதை சொல்ற அந்த ஓவர் வெல்மிங்கா இல்லாம சொல்லணும்னு யோசிச்சிருக்கேன். 3வது கேட்டகரி வந்து லைஃப். இது வந்து கொஞ்சம் சீரியஸானது, அதனால வேற கேட்கறா ரொம்ப அடிக்குது. இந்த லைஃப்னு சொன்னோன்னா நான் இதுல பேச ஒரு விஷயம் வந்து என்னன்னா, லைஃப் லெசன்ஸ். அப்படி சொன்னோடனே உடனே வந்து மோட்டிவேஷனல் டாக்கர், ரிலேஷன்ஷிப் குரு, லவ் குரு, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ நான் பேச போறது எப்படின்னா, ஜென்ரலா நான் நல்லா போன விஷயங்கள், ஆர் தப்பு பண்ணி இருந்து அதுல இருந்து கத்துக்கிட்டது, ஹர்ட் ஆன விஷயங்கள், யாரையான ஹர்ட் பண்ண விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசலான் இருக்கேன். இதுல வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நான் ஒரு டாபிக் கால் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா, இப்ப இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து நானும் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்றதையும் பாக்குறேன். ரொம்ப அன்கான்சியஸா நம்ம இதை பண்றோம். ஸோ நீங்களும் இதை பண்றீங்கன்னா மேபி மாத்திக்கோங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, பேட் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ரீசெண்டா நான் வந்து ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாட்காஸ்ட் வந்து ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் வந்து சும்மா அதுக்கு லிசன் பண்ணிட்டு இருந்தான். அது நார்மலான கேட்டுட்டு, என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருந்தாங்க அங்க சுத்தி. அந்த இடத்துல நான் என்ன சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்கன்னு தான் என் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஸோ நான் வந்து அதுக்கு ஏதோ ஒன்று சொல்றேன். சொன்னோன்னா அவனும் வந்து அதை சிரிச்சுட்டு, ஆமாடா நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி இந்த மோட்டிவேஷனல் டாக்கு, லைஃப் லெசன்ஸ் பேசுறவங்க எல்லாம் வந்து 2 சேரு போட்டுட்டு மைக்கு மட்டும் வாங்கிட்டு அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு ஏதோ இந்த மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒரு ஹன்னியா சொன்னேன். உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவனும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். இது ஒரு நார்மலான விஷயம் தான், இதெல்லாம் ஒரு பெரிய இதுன்னு நீ எடுத்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆனா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதே அந்த பேசுறத உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோ இல்ல நல்ல ஃபேன்ல இருக்க ஒரு ஆளோ பேசுனாங்கன்னா நம்ம அப்படியே அமைதியா உட்காந்து கேட்போம். நானே கேட்பேன். ஆக்சுவலா நான் ஓப்பனா சொல்லிடுறேன், யாரா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி அப்படிதான் இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அவங்களும் செய்யணும்னா இவங்களும் செய்யணும்னா, அவங்களும் சாப்பிடணும் இவங்களும் சாப்பிடணும், அவங்களும் தூங்கணும் இவங்களும் தூங்கணும். ஸோ அவங்க வந்து கிரவுண்ட் ஜீரோல இருந்து அந்த லெவலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அப்படி போனவங்கதான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு இல்ல. நீங்க விக்கிபீடியா கூகுள் எடுத்து பாருங்க, லைஃப் லெசன்னா என்னன்னு. அதுல வந்து சொல்லணும், ஒருத்தவங்க வந்து லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்களை வச்சு ஒரு இது கத்துக்கிறாங்க அப்படின்னா அது லைஃப் லெசன். அது யாராங்க என்ன, அதுல வந்து இப்படி இவங்க பண்ணாதான் இந்த இது எக்ஸ் பர்சன், இந்த ஒய் குரூப், இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்கதான் பண்ணணும்னு போடவே இல்லையே. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேட்டுக்கலாம், பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிடணும். நம்ம இந்த மாதிரி ஒரு அந்த இடத்துல நீடே இல்லை. ஆக்சுவலா ஹியூமர் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அது வந்து இந்த மாதிரி எனக்கு ஏன் வந்துச்சு நான் யோசிச்சேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு லென்ஸ்ல இருந்து பார்த்தா என்னால நிறைய நல்ல கண்டென்ட் இருக்கு, அதெல்லாம் என்னால ஃப்ரீயா ஓப்பன் கன்சியூம் பண்ண முடியுது. பட் முன்னாடி எப்படி நான் இருந்தேன்னா, ஒரு
இது நான் யாரை பார்த்தாலும் நான் இன்ஃபுளுன்ஸ் ஆகிருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா அப்படி இல்லை, என்னோட நேச்சர்லயே எனக்கு இது பிடிக்கலன்னா அது வேற. எனக்கு இந்த கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் பிடிக்காதுப்பா, என்ன விட்டுருவேப்பா அப்படின்னா அது வேற. பட் நான் சொல்றது வேற. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களை அறியாமலே இந்த விஷயம் இல்லை, ஜென்ரலா நம்ம சப்கான்சியஸ் சாரி வளரிட்டேன், அன்கான்சியஸா நீங்க ஏதாவது விஷயத்த வந்து யாரையாவது இன்ஃபுளுன்ஸ் நெகட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுல இந்த ஃபோர்ஸ் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா நீங்க வந்து இமீடியட்டா அந்த பர்சனை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, நீங்க வந்து அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றவரை அஃபெக்ட் பண்றீங்க. பட் உங்களுக்கு அந்த இமீடியட் பர்சனுக்கு ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். இப்போ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ சம்திங் டு திங்க் அபவுட். ஸ்டார்டிங்ல ஜாலியா ஆரம்பிச்சுட்டு அப்படியே என்னடா பாலாஜி தூரத்துல நல்லா இருந்து வர 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 காணாம போயிட்டேன் அந்த மாதிரி ஆரம்ப நாட்டுல ஜாலியா ஆரம்பிச்சு முடிக்கும் போது இப்படி முடிச்சேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதை பத்தி கண்டிப்பா பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். Until then, see you guys, take care, tata, bye bye.